சீர்காழியில் இறந்தவர்களின் பெயரில் போலியாக ஆதார் கார்டு தயார் செய்து வீட்டுமனை பத்திரப்பதிவு செய்ததாக குற்றம் சாட்டி சார்பதிவாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சீர்காழி அருகே பெருந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் மற்றும் அவரது சகோதரர்கள் நடராஜன், கண்ணன் ஆகியோருக்கு சொந்தமான நத்தம் வீட்டுமனை இருந்ததாகவும், இதனிடையே சண்முகம், நடராஜன், கண்ணன் ஆகியோர் இறந்துவிட்ட நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் மேற்கொண்ட மூவரின் சொத்துக்களை கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி போலியாக ஆதார் கார்டுகள் தயார் செய்து சீர்காழி சார்பதிவாளர் அலுவலகத்தில் கிரையப்பத்திரம் பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் போலி ஆவணங்கள் தயாரித்து இறந்தவர்களின் சொத்தை கிரையப்பத்திரம் செய்ததாக மாவட்ட சார்பதிவாளரிடம் கடந்த 2024ஆம் ஆண்டு மே 20ஆம் தேதி புகார் மனு அனுப்பியதாகவும், அதன் பேரில் அடுத்த தினமே சம்பந்தப்பட்ட கிரையப்பத்திரம் பதிவு செய்தவர்கள் அவர்களாகவே முன்வந்து ரத்து செய்து விட்டதாக தெரிகிறது. போலி ஆவணங்களை கொடுத்து இந்த கிரையப்பத்திர பதிவு செய்த சார்பதிவாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெருந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த நபர்கள் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட பதிவாளர், சீர்காழி சார்பதிவாளர் உட்பட பல்வேறு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தொடர்ந்து புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இதுவரை சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனையடுத்து புகார் தெரிவித்த பெருந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த நபர்கள் சீர்காழி சார்பதிவாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அறிந்த சீர்காழி போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சார்பதிவாளர் மூலம் போலி ஆவணம் தயார் செய்து பத்திரப்பதிவு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவாதம் அளித்ததன் பெயரில் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. இதனால் சீர்காழி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியதோடு சில மணி நேரம் பத்திரப்பதிவு பாதிக்கப்பட்டது. சீர்காழி சப் ரிஜிஸ்ட்ரார் அலுவலகத்தில் கடந்த 8/4/2024 அன்று ஒரு பத்திரப்பதிவு நடந்திருக்கு. அது ராமலிங்கம் என்பவர் சண்முகம் பிள்ளை, நடராஜன் பிள்ளை, கண்ணன் பிள்ளை ஆகிய 3 பேர்கிட்ட அவங்களுடைய வீட்டு மனையை தன் பெயருக்கு கிரையப்பத்திரம் பதிவு பண்ணியிருக்கிறார். ஆனால் மேற்படி அந்த கிரையப்பத்திரம் பதிவு செஞ்சு கொடுத்ததாக சொல்லப்படக்கூடிய நபர்கள் 3 பேரும் கடந்த பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அதனால உயிரோட இல்லாத நபர்கள் பேர்ல போலியான ஆதார் கார்டு தயார் பண்ணி அவங்களுடைய இடத்தை இவர் அபகரிச்சிருக்கிறார். இது தொடர்பாக எங்களுக்கு தெரிய வந்ததும் நாங்கள் சீர்காழி சப் ரிஜிஸ்ட்ரார் அலுவலகம், மாவட்ட பதிவாளர், மாவட்ட ஆட்சியர், பதிவுத்துறை தலைவர் எல்லாருக்கும் நாங்கள் இது தொடர்பாக இந்த மாதிரியான போலி பத்திரப்பதிவு நடந்திருக்கு, இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு 4/11/2025 அன்று சீர்காழி சார்பதிவாளர் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.